அப்ப எனக்கு சம்பந்தப்பட்ட பாட்டு பாடு. மொத்தம் பாரு உன்னால காயம் நம்ம சேர்ந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துஷாரும் வியானாவும் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி தான் அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் தள்ளி சுபிக்ஷா இருக்காங்க பார்த்தீங்களா, யோகா மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இவர் இருக்கார்ல, நான் சாங் பாடி காட்டவான்னு கேட்குறாரு. அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு செட் ஆகிற மாதிரி, அதாவது எனக்கு பாடுற மாதிரி சாங்கை பாடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி சாங் இல்லைன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு செட் ஆகிற மாதிரி சாங்கு பாடுறதுனா பாடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் ஒரு பாட்டை என்னோட லிரிக்ஸை சேர்த்து பாடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பாட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒன்னாலன்னு ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங்கை பாடி காட்டுறாரு. அதை கேட்டுட்டு இருக்க வியானா இருக்காங்கல்ல, கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரோராவும் பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இதை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் துஷாரை தலைவர் பதவியிலிருந்து தூக்குனாரு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி துஷாரும் அரோராவும் ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, நம்ம டேட் பண்ணி பார்த்தா என்ன, அதாவது வெளியே போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போனால் என்னன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக இவங்க ரொம்ப நேரம் பேசும்போது மைக்கை கொஞ்சம் மறைச்சு வச்சு பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் பிக் பாஸ் செம்மையாக டென்ஷன் ஆயிருப்பாரு. இவங்க பண்ணதுக்கு மட்டும் இல்லை, ஆதிரையை வந்து 2-3 வாட்டி கூப்பிட்டுருக்காரு பிக் பாஸ். அவங்க போகாமல் இருந்ததுனால தான் பிக் பாஸ் டென்ஷன் ஆயிருக்காரு. சரி, அதெல்லாம் விடுங்க. இவரோட தலைவர் பதவி போனதுக்கப்புறம் அரோரா கூப்பிட்டு பேசினாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், ஏறக்குறைய வந்து லவ் பண்ண மாதிரியும் பிரேக்கப் பண்ண மாதிரியும் இவங்களுக்குள்ள நடந்தது. அதாவது இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஜாலியாக பேசலாம், சிரிக்கலாம், மற்றபடி எதுவும் வேணான்ற மாதிரி அரோரா சொன்னாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் துஷார் இப்போ வந்து யார்கிட்ட, வியானா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது ஃபன்னாக தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபன்னாக தான் இவரும் சாங்கை பாடுறாரு. அதை ஃபன்னாக எப்போவுமே இவங்க வியானா வந்து யார் பாடினாலுமே சரி இப்படி தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் துஷாருக்கும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அரோராக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இன்னைக்கு காலையில் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நிறுத்திக்கலாம், வேற எதுவும் வேணான்னு சொன்னோம், அதுக்குள்ளே இவன் வந்து வியானா கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ முழுசாக என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. இது மட்டும் தான் தெரிஞ்சது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் நினச்சேன்.